எல்லோருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் ஃபஸ்ட் லெசனில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இந்த லெசன் வினாவுடைய நம்ம தொடர்ச்சி அன்றைக்கி பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல், கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இதில் எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற தவறான வந்து கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சிஸ்டம். இதுலேயும் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அன்சைன்டிஃபிக் சிஸ்டம், ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு, ரெக்கார்டிங் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன், லாஸ்ட் வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சிஸ்டம். சரியான ஆன்சர் வந்து அன்சைன்டிஃபிக் சிஸ்டம். அடுத்து பிக் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோவிங். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பை லாஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு, கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்டு, லாஸ்ட் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் 4 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து பிக் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோவிங். சரியான ஆன்சர் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசம்பிள்ஸு ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டு இல்லை ட்ரையல் பேலன்ஸ் 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசம்பிள்ஸு, சரியான ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. அடுத்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து என்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா பர்சனல் அண்டு கேஷ் அக்கௌண்ட்டு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பர்சனல் அண்டு கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவிங் டூரிங் த இயர், லாஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர். அடுத்து ஒரு சின்ன சம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து 70,000, கேஷ் பெய்டு வந்து 1,30,000 அண்டு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,40,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து 70,000 இருக்குது, ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா 1,40,000, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2,10,000 2,10,000 மைனஸ் கேஷ் பெய்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 1,30,000. இப்போ 2,10,000 மைனஸ் 1,30,000 இவ்வளோ டிஃப்ரெண்ட் 80,000 வந்து சரியான ஆன்சர். அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து 80,000. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் 60,000, கேஷ் பெய்டு 2 lakhs அண்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் 40,000 40,000 கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து கொஸ்டின் என்னென்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் என்னெல்லாம் கொஸ்டின் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து பேலன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் 60,000, கேஷ் பெய்டு 2 லட்சம், அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000. இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து கிரெடிட்டார்ஸ் 60,000, அதாவது கிரெடிட் கேஷ் நம்ம எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 lakh மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து 60,000 லெஸ் பண்ணோன்னா 1,40,000 பேலன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதோட வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் ஆட் பண்ணணும் 40,000 ஆட் பண்ணோம்னா 1,40,000 1,80,000 வந்து கரெக்டான ஆன்சர். 1,40,000 ப்ளஸ் 40,000 ஈக்குவல் டு 1,80,000 வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, 30,000. கேஷ் ரிசீவ்டு வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அண்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கிறது வந்து கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணது வந்து 1 lakh மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் வந்து எவ்வளோ இருந்து அப்படின்னா 30,000 இருந்து, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து 70,000 ப்ளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் என்ன அப்படின்னா 20,000. அப்போ 70,000 ப்ளஸ் 20,000 ஈக்குவல் டு 90,000 வந்து சரியான ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து அசட்ஸ் 1,06,000 கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் வந்து 85,000 கொடுத்துருக்காங்க, ₹85,000 கொடுத்துருக்காங்க.
கொஸ்டின் வந்து லைபிலிட்டிஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். அப்போ லைபிலிட்டிஸ் ஈக்குவல்ஸ் அசட்ஸ் வந்து 1,06,000 இருக்குது, மைனஸ் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 85,000 இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 21,000 வந்து நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸு. அடுத்து வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் அசட்ஸ் அசட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க வந்து கேபிட்டல் ருபீஸ் 85,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து லைபிலிட்டிஸ் வந்து 21,000 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் அசட்டு. அப்போ அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸு. கேபிட்டல் வந்து 85,000 ப்ளஸ் லைபிலிட்டிஸ் வந்து 21,000 இஸ் ஈக்குவல் டு 1,06,000. அசட்ஸ் வந்து 1,06,000. நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து ஷார்ட்ஸ் நோட்ஸ் வந்து இதே லெசனில் ஷார்ட்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம இதே லெசனில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சிஸ்டத்தில் வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம். +2 அக்கௌண்டன்சி குரூப் படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாருமே இது படித்து பயன்பெற வேண்டுகிறேன். நன்றி.